அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நீதியை காற்றிலே பறக்க விட்டு தேவனுடைய ஆலயத்தை பராமரித்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய நீதியை காற்றிலே பறக்க விட்டு தேவனுக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். கடைசியில தேவன் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார். இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவாலயம் அக்கினிக்கு இரையாகட்டும், ஏன்னா தேவன் அனுமதிக்காம இது நடக்காது. தன்னுடைய ஆலயம் தீக்கிரையாக போகட்டும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த மாதிரி தேவாலயத்தை கட்ட முடியல. அது மிகப்பெரிய பொருட்செலவிலே கட்டப்பட்டது. சாலமோனினுடைய தேவாலயம், செருபாபேல் கட்டிய தேவாலயம் அப்படிப்பட்டது அல்ல. ஏன்னா மிகவும் கஷ்டப்படுற சூழ்நிலையில அந்த தேவாலயத்தை கட்டினாங்க. அப்படி கட்டும்போது மற்றவங்க ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதை பார்த்துட்டு என்ன அற்பமா இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த தேவாலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வசனத்தை வேணா வாசிங்க. ஆகாய் புத்தகத்தை எடுத்து 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்தி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆலயத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஆலயம் எப்படி தெரியுது? இப்ப கட்டின தேவாலயம், பாபிலோன் ராஜா இடிச்சதுக்கு அப்புறம் செருபாபேல் வந்து கட்டின தேவாலயம் எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஆலயம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 4வது வசனத்துல செருபாபேலே நீ திடன்கொள்னு சொல்லிட்டு அடுத்து நேரா இங்க வந்துடலாம். 7வது வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆலயம் பார்க்கறதுக்கு வேணா ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனால் என்னுடைய மகிமையால் இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? நிறைய பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கல. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? 8. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம எதை பார்க்கிறோம்? கட்டட அமைப்பை பார்த்தோம், தேவ நீதியை பார்க்கல. சாலமோன் ராஜா கட்டண அந்த கட்டட அமைப்பை இடிச்சு போட்டாரு. இப்ப பாருங்க, செருபாபேல் கட்டின ஆலயம் ரொம்ப சின்னதா இருக்கு. இது உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? ஒன்றுமில்லாதது போல இருக்குத்தானே? ஆமா ஆமா ஆண்டவரே, ஒன்றுமில்லாம தான் இருக்கு. ஆனால் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். எப்படி பெருசா இருக்கும்? இதுதான் சின்னதா இருக்கே. கட்டடம் சிறியதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் யாருக்காக கட்டி இருக்கிறீங்களோ, நான் அதை விட மிக அன்பாக என்னுடைய மகிமையை இன்னும் அதிகமாய் விளங்க செய்கிறேன். எப்படி ஆண்டவரே அது உங்களால முடியுது? ஏன்னா நான் தேவ நீதியை பார்க்கிறேனே ஒழிய வேற எதையும் பார்க்கல. வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது. நீங்க நினைக்கிறீங்க அந்த வெள்ளியை வச்சு பெருசா அலங்கரித்து விடலாம், உடனே அந்த ஆலயம் மகிமையான ஒரு ஆலயமா? இல்ல. சமீபத்துல ஒரு சகோதரன் டிவியில பேசி கொண்டிருக்கிறார், நாங்கள் ஆலயத்துல ஸ்ட்ரோப் லைட்டை எதுக்கு போடுறோம்? பரலோகத்துல மின்னல் அடிக்குது, இடி இடிக்குது, அதுக்கு பதிலா எதை போடுறோம்? சப்பூஃபரை வைத்து நாங்கள் இடி இடிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சீனாய் மலையில என்ன பண்ணுது? புகை காடாக தேவனுடைய மகிமை எழும்பியது. ஆகவே நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புகையை போட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த கமெண்ட்ல கீழே இருக்கிறவங்க நல்லா கேட்டிருந்தாங்க. சரியா, ரைட்டு. அன்றைக்கு சீனாய் மலையில புகைய யூதர்களா போட்டு விட்டாங்க? இல்ல. மோசையா புகை போட்டாரு? தேவன் அவர் தானே புகை போட்டு விட்டாரு. புகை காடாக எழும்பியது அப்படின்னா மோசை போய் என்னமோ தீய பொருத்தி அப்படியே அடுப்பை மூட்டி புகையை போட்ட மாதிரி, அப்படி தானா உங்க ஆராதனையில புகை கிளம்புச்சுன்னா அது பரவாயில்ல, தேவன் புகையை போட்டுட்டாருன்னு சொல்லி. அப்ப தேவன் புகை போடாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? புகையை போட்டு தேவ மகிமை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் தான் உங்களுக்கு. முந்தின ஆலயத்தை விட இந்த ஆலயம் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறது, ஆனால் என்னுடைய மகிமை அதை விட இங்க பெருசா இருக்கும். தேவ நீதி தான் அங்க முக்கியம். நம்ம சபையை விட்டு ஊழியத்தை முதன்மைப்படுத்தி பெரிய பெரிய விஷயங்களை முதன்மைப்படுத்தி தேவ நீதியை விட்டு